நான் அதிகாரம்லாம் இது பண்ணல. ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், வாங்க கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க சார். சரி என் கார்லேயே வரணும், அவர் கார்லேயே நான் உட்கார வச்சுட்டு எடுத்து வந்து அதிகாரி என்னை ஆஜர்படுத்தினேன். அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து என்னென்ன பண்ணி கூண்டாஸ் போட்டு விட்டாங்க. 1 மாதம் பொறுத்து எனக்கு ஃபோன் வருது, கருணாநிதி நீ என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்ட, நான் எதுவுமே தப்பு பண்ணாத என்னை வந்து போலீஸ் அதிகாரி ஒப்படைச்சி என்னை குண்டாஸ் போட வச்சுட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. நான் சொன்னேன் பிடிச்சி வர முடியாதா வந்து சார். எல்லாம் பயம்தான் சார், பயம்தான். எனக்கு பயம் இல்லை. 2-3 அதிகாரி வந்து இல்லீகலாக இது இப்போ ஒரு சட்டத்துக்கு புறமா செயல் சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தூக்கி ஒரு வாரத்தில் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதே போல் திருவான்மூரில் இருந்தேன், கலைஞரை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லி அழகாக அதை வந்து நம்ம பிபி அண்ட் ஒப்பீனியன் வாங்கி இது முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10 நாள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சிட்டியை விட்டு இதுக்கு அனுப்பலாம். ஆனால் அதில் வந்து சிஎம் வந்து ரொம்ப ஸ்டெபனாக நடவடிக்கை எடுத்து, ஜாதி பற்று இல்லாமல் மத துவேஷம் இல்லாமல் அழகாக ரிமாண்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம், வேறு எந்த செய்திருக்க மாட்டாங்க. பௌத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வி கருணாநிதி அவர்கள். காவல்துறையில் பணியாற்றிய காலகட்டத்தில் ரவுடிகளுக்கு சிம்ம சுப்பனமாக இருந்தவர். வி கருணாநிதி அவர்கள் சந்தித்த ரவுடிகள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வேற ஊர்களில் வேலை பார்க்கும்போது பல ரவுடிகளை சந்திச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். நீங்கள் சந்திச்சதுல வினோதமான ஆட்கள்னு யாரை சொல்லுவீங்க சார்? நான் திருவான்மூரில் இருக்க சொல்ல வந்து தாதாவுக்கு தாதா இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருந்தவர் ஒருத்தர். அவர் வந்து ஒயிட் காலர் ஆஃபன்றாட்டம் நேரடியாக கத்தி எடுத்துன்னு ஏரியாவில் இது பண்ண மாட்டார். அவர் வந்து ஃபோன்லேயே எல்லாத்தையும் இது பண்ணுவார். உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் அந்த சங்கர்ராமன் ஒரு கொண்டாங்கல்ல, அதில் வந்து இவருடைய இன்வால்மெண்ட்டை இவர் தான் அனுப்புகிறாரு. அவர் பேர் அப்புன்னு அனுப்புகிறாரு. அவரை பிடிக்கிறதுக்கு வந்து 2 அதிகாரி, உயர் அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ் வச்சுட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஜங்ஷனில். கிட்ட போகல, அவங்க வீட்டாண்ட போகிறதுல சிஐடி நகர் கோபாலபுரம் ஏரியா. அதுக்கப்புறம் நான் திருவான்மூரில் எனக்கு ஃபோனில் இது மெசேஜ் ஆட்டம் கொடுக்குறாங்க, உடனே வாங்க. நான் அந்த பார்க் ஷெர்டன் ஹோட்டலாண்ட போகிறேன். போனால் 2 அதிகாரி நிற்கிறாங்க, ஒரு 50 போலீஸ் நிற்கிறாங்க. இது போல் அப்பு போய் இது பண்ணேன் சார். நான் சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல ஒரு மர்டர் கேஸில் ஸ்பெஷல் டியூட்டியாக போனேன். அப்போ அப்பு வந்து இது பண்ணார், எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னு பேசினேன். சரி நீ உங்களுக்கு இப்போ இது இருந்தால் இது பண்ண. அப்புறம் நான் சொன்னப்பல ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் கூட்டிகிட்டு அப்பு வீட்டுக்கு போனேன். அப்பு இருந்தாப்புல வாங்க கருணாநிதி சார்னு தான் சொன்னாப்புல. உட்கார வச்சார், பேசிட்டு இருந்தேன். என்ன சார்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் விளாண்ட இது விசாரிக்கணுமா, 2 அதிகாரி அங்கே நிற்கிறாங்க, ஸ்ட்ரென்த் அதிகம்னா வீட்டுண்டா வர வேணான்னு நிற்கிறாங்க, கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குங்க சார் அப்படின்னா. அப்படியா, நான் அப்புறம் வந்து பார்க்கணும். இல்லை சார் கொஞ்சம் தயவுசெய்து வாங்க அப்படின்னு. நான் அதிகாரம்லாம் இது பண்ணல, ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், வாங்க கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க சார். சரி என் கார்லேயே வரணும், அவர் கார்லேயே நான் உட்கார வச்சுட்டு எடுத்து வந்து அதிகாரி என்னை ஆஜர்படுத்தினேன். அப்புறம் நான் வந்து போக சொன்னேன், நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து என்னென்ன பண்ணி கூண்டாஸ் போட்டு விட்டாங்க. 1 மாதம் பொறுத்து எனக்கு ஃபோன் வருது. நான் டீனர் குவார்ட்டர்ஸில் இருக்க சொல்ல ஃபோன் வருது, கருணாநிதி நீ என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்ட, நான் எதுவுமே தப்பு பண்ணாத என்னை வந்து போலீஸ் அதிகாரி ஒப்படைச்சி என்னை குண்டாஸ் போட வச்சுட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருண்ணா. நான் சொன்னேன், அப்போ நான் வந்து உங்கள் ஒரு மர்டர் கேஸில் இது பண்ணேன், உங்களாண்ட எதனா நான் வந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிருப்பேன்னா, என்னுடைய வேலையை நான் இது பண்ணேன், என் அதிகாரி சொல்கிறாங்க, நான் போய் இது பண்ணேன். அவங்களுக்கு எப்படி தெரியுமே தெரியல, நான் சொன்னால் அப்பு கேட்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு. நான் இப்போ சப்போஸ் நான் வந்து உங்களாண்ட அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் தப்பாக நினைப்பாங்க. அதனால என்னுடைய இதுக்காக வந்து அதிகாரி உத்தரவுக்காக நான் வந்து உங்களாண்ட கூட்டி வந்து விட்டு தான் தப்பு. நான் வந்து உங்களை வந்து அது பண்ண போகிறாங்க எதுவும் எனக்கு தெரியாது, எதுவும் விசாரிக்க போகிறதா சொன்னாங்க, நான் கூட்டி வந்து விட்டேன், அவ்வளோதாங்க. உங்கள் திறமையாக இருந்தால் நீங்கள் வந்துருக்க வேண்டியது, என்னை வந்து நீங்கள் ஃபைன் பால் பண்ண நல்லது இல்லை. அந்த அளவுக்கு நான் சொன்னது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, ஜென்யூன் ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன, ஏன்னா அதனால ஏற்கனவே ஒரு ஆஃபீஸரை இது பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஒரு மர்டர் கேஸில் தேனாம்பேட்டை ஆஃபீஸரை வந்து லாரி வச்சு அடிச்சு தான் சொன்னாங்க. ஆஃபீஸருங்கிறது காவல்துறை அதிகாரியே தான். ஒரு மர்டர் கேஸில் ஏதோ பணம் லட்சக்கணக்காக வாங்கிட்டாருன்னு அந்த அதிகாரி வந்து இதை வச்சு பண்ணதா சொன்னாங்க, காது வெடி சொன்னாங்க. சார் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு இப்போ அவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, போய் பிடிச்சிட்டு வர முடியாதா வந்து? சார் எல்லாம் பயம்தான் சார், பயம்தான். எனக்கு பயம் இல்லை சார், பிடிக்கலாம் சார். அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி லெவலில் செல்வாக்கு இருக்குது சார். இப்போ வந்து அப்புன்றவர் வந்து ஒவ்வொரு பார்ட்டியில் வந்து ஏடிஎம்கே வந்தால் அதில் ஒரு மந்திரி கையில் இருப்பார். அப்பு என்ன சொல்கிறாரோ அது சொல்கிறது வேத வாக்கு. அதே போல் வந்து டிஎம்கே வந்தால் டிஎம்கேல ஒரு மந்திரி இருப்பார். அது போல் வந்து ஒவ்வொரு பார்ட்டி, அவர் பிஸ்னஸ் மேன், இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவர். அதனால் அவருக்கு வந்து போலீஸ் தயவு, அதிகாரி தயவு வேணும்.
அதனால் வந்து அவர் வந்து மற்ற அதிகாரிங்கன்னு நினைப்பாங்க அந்த அளவுடைய பேக்ரவுண்டு இப்படி இருக்கு சொல்லி நம்ம ஏன் போய் ரொம்ப வேலைக்கு வாங்கிப்பேன். நான் வந்து எதுக்கும் துணிஞ்சவன். என்னை வந்து அண்ணா நகர் போட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. அண்ணா நகரில் 2 மாதம் கூட இல்லை, கிடைக்காதுன்னுவாங்க அந்த ஸ்டேஷனு. இந்த அண்ணா நகர் ஏசி 2-3 அதிகாரி வந்து இல்லீகலாக இது இப்போ ஒரு சட்டத்துக்கு புறமா செயல் சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தூக்கி ஒரு வாரத்தில் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு எங்கே போனாலும் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா போய்கிட்டே இருந்துட்டேன். எனக்கு அதில் வருத்தமே இல்லை. என்னுடைய சேவை தேவை இல்லையா போடான்னு. அதே போல் திருவான்மூரில் இருந்தேன். கலைஞரை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஹுசைன்ன்ற மூலிமா. கலைஞரை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண சொன்னேன். என்னால் முடியாதுன்னு சொல்லி அழகாக அதை வந்து நான் முன்னே பிபி அந்த ஒப்பீனியன் வாங்கி இது முடியாது க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10 நாள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு சிட்டியை விட்டு இதுக்கு அனுப்பினா கடலூருக்கு அனுப்பிவிட்டாங்க. நான் சந்தோஷமாக தான் போனேன். என்ன அனுப்பிச்சிட்டு வேற ஒருத்தர் அங்கே போட்டு திரும்ப கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இதில் வந்து எனக்கு ஃபிசிக்கலாக இது இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னுடைய பசங்களுடைய படிப்பு தான் பயங்கர பாதிச்சு. என் பொண்ணெல்லாம் நல்லா ஓரளவு ஒரு நல்ல ஆஃபீஸராக கொண்டாடணும்னு நினச்சி முடியல. ஏன்னா அந்த எனக்கு அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. பசங்களுடைய படிப்பு தான் அது பொழுதுனால அதிகாரியை அனுசரித்து போனால் எது வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எது வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன ஏகுதானாலும் பண்ணிக்கலாம். ஒரு அதிகாரி கையில் நின்றாருன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கையில் நின்றால் எது வேணும், எந்த தப்பு வேணும். நான் அதுப்பெல்லாம் தப்புலாம் பண்ணல. மனசாட்சியோட கடவுளுக்கு பயந்து வேலை செய்யுது. அப்போட பேக்ரவுண்ட் என்ன சார்? சார் அப்போ வந்து நேட்டிவ் வந்து ஆந்திரா சார். பஞ்சம் பழிக்க வந்தவராக தான் இருக்கணும். இங்கே வந்தவர் இங்கே இருக்கிற நலிவு செலிவு அந்த ஈஸியாக எப்படி பணம் சம்பரு அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. கொடுக்க வேண்டியது கொடுத்தா அவங்கள வச்சு எது வேணும் சாய்ச்சிட்டாரு. அதே போல் வந்து ரவுடி பசங்களுக்கும் கையில் வச்சுக்கிட்டாரு. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பணம் தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்கள இவர் என்ன சொல்கிறாரு செய்யறதுக்கு அவங்கள அது போல் பழகி வச்சுக்கிட்டாரு. பணத்தாலேயா மற்ற இதால் அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டார். டைரக்ட் கிடையாது. அந்த அவருடைய இதுவே வெளிப்பட்டது எப்படின்னா, அந்த காஞ்சிபுரம் சங்கர்ராமன் கொலையில் இவரும் இன்வால்வ் ஆகிருக்காரு. இவர் தான் ஆளை அனுப்புனாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இது போல் ஒரு ரவுடி கூலிப்படையை அனுப்புகிற ஆளுன்னு தெரிஞ்சது. அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னே எதுவும் தெரியாது, அவ்வளோ தெரியல. சங்கர்ராமன் கேஸ்லாம் அவ்வளோ எனக்கு இது இல்லை சார். என்னென்னா கோயிலுக்குள்ளே ஐயருங்க வந்து செய்கிற மிச்சிப்பு செக்ஷுவல் இது அதெல்லாம் வந்து தட்டி கேட்டிருக்காப்புல. உண்டியல் பண்ணலாம் இது அதை தட்டி கேட்டதுலேருந்து அங்கே இருக்கிற சங்கராச்சாரியரை உள்ளே போட்டாங்க. எந்த காரணத்துக்காக தான். அதனால் சங்கராச்சாரிய வந்து அப்போ டீல் இது பண்ணி ஆளை வச்சு போட்டு தரலாம். அதான் உண்மை. ஆனால் அதில் வந்து சிஎம் வந்து ரொம்ப ஸ்டெபனாக நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த பாகுபாடு இல்லாமல், ஜாதி பற்று இல்லாமல், இந்த மத துவேஷம் இல்லாமல் அழகாக ரிமாண்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். வேறு எந்த செய்திருக்க மாட்டாங்க. வேறு எதுவாக தான் கண்டிப்பாக செய்திருக்காங்க. அந்த சிஎம் நல்லா பண்ணாங்க. அந்த விஷயத்தில் மறக்க முடியாத ஒரு இது சார். அப்போட பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டால் லக்ஸுரி லைஃப் சார். ஏன்னா வந்து அவர் வந்து உழைச்சி இது பண்ண போகிறதில்ல, எல்லாம் மிரட்டல் தான், வாய் வார்த்தை. அவர் வந்து தங்குறதே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இது பண்ணுவார். பல நடிகையோட தொடர்பு சார். இல்லீகல் கான்ட்ராக்டு பல நடிகை பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு லைக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிட்டியில் இருக்கிற தாதா எல்லா ரவுடியாக வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவே பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அப்புன்றவர் வந்து ஒரு ஒயிட் தாதாவுக்கு தாதான்னு சொல்லலாம். இந்த மும்பாயில் வரதராஜ மொழியார் இருந்தார்ல, அது போல் இந்த ஆள் இருந்திருக்கார். ஆனால் வரதராஜ மொழியார் வந்து பாமர மக்கள் நல்லது பண்ணது தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்பு அப்படி கிடையாது. பணத்துக்காக இது ஒன்றும் செய்வாப்பில் அப்படி தான் பண்ணியிருக்காரு அப்பு. சரி, ரவுடிகளுக்குள்ள அப்புக்கு யாராவது இப்போ எதிரியாக இருந்தாங்களா? வந்து அப்படிலாம் அப்பு வந்து யாரும் பணத்தாலே அடிச்சுடுவார். இருந்தாலும் பணத்துக்கு பணம் இல்லை வேறு என்ன பொண்ணுங்கன்னா கூட இது அனுப்பி விட்ருவார். அப்படி தான் அந்த ஆள் செய்திருக்காரு. ஸோ ரவுடிகளோட அவர் மோத மாட்டார். ஏன்னா ரவுடிங்களுடைய தயவு தானே வேணும் இவருக்கு. இப்போ தகராறு பண்ணிக்கிட்டா அப்புறம் இவருக்கு பாதிக்க வருது இல்லை. ரவுடியை வச்சு தான் இப்போ வந்து ஒரு மேட்ரு முடிக்கணும்னா, ஒரு பெரிய ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா மேட்ரு முடிக்கணும்னா வாங்குறாரு. வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு 25 ரூபா கொடுத்துட்டு மீதி அரசியல்வாதிக்கு 25 ரூபா கொடுத்துட்டு மீதி 50 ரூபா இவர் பாக்கெட்டில் போட்டுக்கிறாருல்ல. ஏன் அவர் தேவையில்லாமல் அவங்க கூட நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும் அதுதான் திங்க் பண்ணுவாங்க. அதுதான் செய்தார் பாப்பு. அப்பெல்லாம் வந்து நான்லாம் வந்து யோகினாக இருந்ததுனால ஆசைப்படாததுனால வந்து தெய்வாதீனமாக நான் வந்து அந்தாலும் எனக்கு ஃபோனில் மிரட்டினியா நான் சொன்னதை அந்தாலும் ஏற்றுக்கிட்டார். இல்லைன்னா என்னையும் எதனா பண்ணிட்டு இருப்பார்.
என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 24 மணி நேரமாக நம்ம வந்து என்னதான் யூனிஃபார்ம் போட்டு ரோட்டில் போக சொல்ல வண்டிக்காரன் அடிச்சுட்டு போனால் போனது தானே. நான் மனசாட்சியோட வேலை செய்கிறோம், கடவுளுக்கு பயந்து வேலை செய்யறதுனால அதெல்லாம் வந்து நல்லா இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி 67 வயசு ஆகுது, கடவுள் முடிஞ்சு நல்லா இருக்கேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும், வில்லர்களால் தாக்கப்படுவாங்க, வந்து காவல்துறையோட அதிகாரிகளோட குடும்பங்களை தாக்குவாங்க, அப்படிலாம் இருக்குது வந்து. ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்தீங்கன்னா அப்படி இல்லை, அது சினிமா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புரிதல் இருக்குது வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் அப்போட மென்டலில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னீங்க வந்து. ஆல்வின் வந்து கொலை செய்யப்பட்டதில் வந்து நீங்களும் இருந்தீங்க வந்து. ஆமாம் சார். ஏன்னா உங்களை தாக்கும்போது உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார். என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். நான் வந்து எனக்கு டிஎஸ்பியாக வந்து 2012 7ஆம் மாதம் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க சார். 12ஆம் தேதி நான் ஜாயினிங் டைம் கூட எடுக்கல. மத்தியானம் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, நைட்டு பஸ்ஸுக்கு புக் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுறேன், டிஎஸ்பி ஜாயின் பண்ணிடுறேன் சார். அங்கே வந்து போயிட்டு 2 மாதம் கூட இருக்காது, 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும்.